வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளை மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நமக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தது. எக்ஸ்பைரி லெவல் என்ன பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். இது நேற்று நான் சென்செக்ஸ் கொடுத்திருந்த வேல்யூ படி நம்ம மேத் வேல்யூ படி எடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் இதுலேருந்து என்ன நடந்திருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் சின்னதாக பார்த்துருவோங்க. இன்னைக்கு ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் ப்ளூ லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெண்டாவது சப்போர்ட்ல இருந்து திரும்பவும் நல்ல புல் பேக் கொடுத்தவர் ப்ளூ லைனுக்கு மேல இருந்து திரும்பவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தாண்டி போயிட்டாருங்க. ஸோ நல்ல மூமெண்டம் இன்னைக்கு. அப்சைட் ரேலி நல்லாவே இருந்துச்சு. நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்டா ஒன்று சொல்லியிருப்பேன். எப்போவெல்லாம் வந்து கால் வந்து லோவுக்கு கிடைக்கிறாரோ அப்போல்லாம் நீங்க பை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, பார்த்துக்கலாம். நீங்க நல்ல ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னாலும் தெரியும், எப்போவெல்லாம் கால் கீழே வராரோ அப்போல்லாம் நல்ல ப்ரீமியம் தருவார். ஸோ இப்படி வந்து காலை பை பண்ணுறதுக்கு நல்ல உகந்த நேரம், பார்த்துக்கலாம். ஓகேங்க, ட்ரெண்ட் பேஸ்டு நீங்கள் வேல்யூ பேஸ்டு ட்ரேட் பண்ணுங்க. நான் சொல்றது இந்த மாதிரி வந்து அசம்ஷன் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே, நம்ம வேல்யூ இப்படி பார்த்துருவோம். இன்னைக்கு ஸ்ட்ரைக் நம்ம எடுத்திருந்தது 82,100 காலு. அதே 82,100 புட்டு 225க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். இது வந்து முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. 109ல இருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் 600 வரைக்கும் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். 600 வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு. நம்மளுடைய டார்கெட்டுங்கிறது 482ங்க. ஸோ அது போனாலே போதுமானது. புட்டு வந்து எப்போ வந்து 225 விட்டு கொடுத்தாரோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அப்போ இருந்தே வந்து காலை பை பண்ணலாம். அதுவே வந்து கால் வந்து நல்ல ப்ரீமியம் கொடுத்துருப்பாருங்க, சரிங்களா? எப்போ வந்து இவர் 225க்கு கீழே இறங்கினாரோ அப்போவே ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, நம்ம இதில் இன்னைக்கு எக்ஸ்பைரி வேல்யூ பார்த்துடலாங்க. எக்ஸ்பைரி வேல்யூ இது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஜஸ்ட் ஓரலாக பாருங்க, கவனிங்க, போதுமானது. எப்பவும் நான் என்ன சொல்வேன், இந்த 2 ஸ்ட்ரைக் தான் எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக்கு. இந்த 2 பேருக்கும் தான் போட்டி. இதனுடைய ப்ரைஸ் வந்து 82ங்க. 82 யார் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க தான் மார்க்கெட். இதுவே இன்னைக்கு 82க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் தான் இருந்திருக்கும். ஒன்ஸ் எப்போ வந்து 82க்கு கீழே க்ளோஸ் வச்சாரோ 11 மணிக்கே வந்து கால் ஸ்ட்ராங் ஆகுறாரு. ஆனாலும் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 3வது சப்போர்ட் வேல்யூ 25 ருபீஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப நல்ல புல் பேக்குங்க. ஸோ இந்த ப்ரீமியம் வந்து 82க்கு கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். 82, 141 எல்லா ப்ரைஸும் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 25 ரூபாயிலிருந்து 141ங்க. ஸோ இந்த ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பைரிக்குன்னு நான் தனியாக எடுக்கிறது. இன்னைக்கு நான் ஐடியல் ப்ரீமியம் நான் எடுக்கலைங்க, ஏன்னா இன்னைக்கு மெல்டிங் நிறையா இருக்கும். அதனால தான் நான் வந்து ஐடியல் ப்ரீமியம் நான் எடுக்கலை. கேட்டவங்களுக்கு மட்டும் நான் அனுப்பியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஐடியல் ப்ரீமியம் நல்லா எரேஸ் ஆகுங்க, ப்ரீமியம் எரேஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து பொறுமையாக நீங்கள் உங்களுக்கு மேத் வேல்யூவோட போனீங்கனாலே போதுமானது, சரிங்களா? ஓகே, இது வந்து எக்ஸ்பைரி வேல்யூ. நல்ல கவனிங்க, இதில் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ட்ரெண்டுக்கு எப்பவுமே வந்து இவர் செகண்ட் சப்போர்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 2வது ப்ரைஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்தாருன்னா 32ல இருந்து மார்க்கெட் வந்து 53ங்க. 53 போனால் ஒரு டார்கெட்டு. எகெயின் வரும் பொழுதெல்லாம் 25க்கு வந்தால் இவரை நம்ம பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா சொல்கிறேன், இந்த ப்ரைஸ்க்கு கீழே வந்துச்சுனாலே புட்டு வீக் ஆயிட்டார், புட் சைடு போகக்கூடாதுங்க. இதுவே மார்க்கெட் ஒன் சைடு ரேலி கொடுக்குற மாதிரி இருந்தார் அப்படின்னா இவர் 82ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாருன்னா இவருடைய ஓடிஎம் உதாரணத்துக்கு 81,300 புட்டை இதே 25 ருபீஸில் நீங்கள் வாங்கணும். இதுதான் ரூல், ரொம்ப சிம்பிளுங்க. ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்திருந்தால் இது வந்து ஒரு சில எக்ஸ்பைரியில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். எப்போ ட்ரெண்டு வந்து எக்ஸ்பைரியில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மேலே இருக்கிறவரை நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அவர் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
இவர் கூடவே டிராவல் பண்றதுக்கு காலையிலேயே வந்து 82ல எடுத்தீங்க அப்படின்னா பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கும். ஓகே. ஆனா கால்ல பெரிய பிரீமியம் இறங்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளவு பிரீமியம் டிகே நடந்திருக்கு அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் 82க்கு கீழே வந்தாலும் கால் பிரீமியம்ல தரவே இல்லைங்க, சுத்தமா தரல. எப்போ இது வரைக்கும் கீழே திரும்பவும் 25 ரூபாய்க்கு வந்துட்டு தான் அவர் மேலே போயிருக்காரு. புரியுதுங்களா? அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இவரும் வந்து இன்னைக்கு 225 அடிச்சிட்டாரு. ஸோ டார்கெட் எல்லாமே கிட்டத்தட்ட 25ல இருந்து 225 போயிருக்காரு. இது எல்லா பாயிண்ட்டும் நம்மளால பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அது வந்ததுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. எக்ஸ்பைரி ட்ரேடு ரொம்ப கவனமா செய்யுங்க. நிஃப்டி எக்ஸ்பைரிக்கும் நீங்க இதே போல சார்ட் போட்டுக்குங்க. எக்ஸ்பைரி பிரைஸ் மட்டும் ட்ரேட் பண்ணீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஓகே, நம்ம சிஸ்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு சிஸ்டம் பேஸ்டு நான் நேற்று கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 82,300 காலு, அதே 82,300 புட்டு. நான் நேற்றே என்ன சொல்லியிருந்தேன், கீழே இறங்கி மேலே ஏறதுக்கு வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். கால் வந்து நம்மளுடைய ஆரஞ்சு லைனுக்கு கீழே இறங்கிட்டாரு. ஓப்பனே அங்கே தான் ஓப்பன் ஆகுறாரு. திரும்ப நேற்று லோவுக்கு கீழே வந்த மார்க்கெட் திரும்பவும் இந்த ப்ரைஸுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல நீங்க இது வந்து பிஹெச்டிஎல் மட்டும் வச்சிருக்கிறேன். இவரும் ஆரஞ்சு லைன் அடிச்சிருக்காரு, எல்லா லைனையும் இன்னைக்கு டச் பண்ணிட்டாரு. 413 வரைக்கும் போயிருக்காரு. ஓகே, லோ என்ன வச்சிருக்காரு, அதுக்கு நமக்கு சரியான ப்ரீமியம் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெண்ட் ஆன் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, ட்ரெண்ட் வந்து நமக்கு ஈஸியா என்ன சொல்லுது, இங்க ட்ரெண்டும் இதுல வரக்கூடிய ஆரஞ்சு லைனும் சேம் அதே தான் வருது. ஓகே, இங்க சின்ன சின்ன லோலயே வந்து என்ட்ரி எடுத்து கொடுத்துருதுங்க. கிட்டத்தட்ட 76 ரூபாயில இருந்து நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த ப்ரீமியமை நீங்க நல்லாவே டார்கெட்ல புக் பண்ணிருக்கலாம். திரும்பவும் இது நீங்க வந்து பாருங்க, ஒரே நிமிஷம் நான் ஃபுல் வியூல பார்த்துருவோம். இப்ப பாருங்க, கரெக்டா வந்து நமக்கு சப்போர்ட் பிரைஸ் இங்க கொடுத்துருது. என்ன பிரைஸ், 53 ரூபாய்னு ஒரு சப்போர்ட் பிரைஸ் தெரியுதுங்களா? சப்போர்ட் பிரைஸ் இங்க பிளாட் ஆயிருது. 52 ரூபாய் வந்து சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அதுக்கு டார்கெட் வந்து 130ங்க. இங்கேயே வந்து பிரைஸ் பிளாட் ஆயிரும். இங்க 130க்கு நீட்டா போயிட்டு காலையிலேயே வந்து 54க்கு வந்திருக்கு, 56 வந்திருக்கு. அழகா வந்து போகுது. 53 நமக்கு மேப் வேல்யூ இன்னைக்கு இருக்கும், பார்த்துருப்பீங்க, நான் அந்த எக்ஸல்ல காமிச்சிருப்பேன். ஸோ 53 ரூபாய்க்கு வாங்கினாலும் எனக்கு இங்க 76 ரூபாயில வந்து என்ட்ரி பிரிண்ட் ஆகுது. அந்த ப்ரீமியம் நீங்க தாராளமா வந்து 130 வரைக்கும் கொண்டு போலாங்க. சரிங்களா? நீங்க இதுக்கு கீழே எஸ்எல் கூட தாராளமா வச்சுக்கலாம். இப்படி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 134 வரைக்கும் நீங்க தாராளமா கொண்டு போயிருக்கலாம். இந்த ப்ரீமியம், ஏன்னா இதெல்லாம் சரியான சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது கிளியரா தெரியுங்க. நீங்க ரெண்டுமே ஆன் பண்ணணுமா இல்ல உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப இங்க போன மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சைடு இருக்கும்போது இந்த பிரைஸ் உடைய லைன் வந்து இங்க வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து இந்த சைடுல இருக்கும்போது நான் ரீப்ளேல காமிக்கலாம். மேல இருக்கும்போது 119 சம்திங் காமிச்சதுங்க. எவ்வளவு லோ வந்திருக்காரு அப்படின்னா 111 ரூபா வரைக்கும் வந்து லோல வந்து என்ட்ரி எடுத்துட்டு இதே லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த பிரைஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா காமிச்சிடும், விவேப் லைன். அதுவே வந்து இங்க பிரைஸ் காமிச்சிடும் 134 இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க 110 சம்திங் காமிச்சதுங்க. நான் ரீப்ளேல வேணா காமிக்கலாம், ஒரே நிமிஷம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து வச்சு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இந்த லைனுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து மேலே தான் போயிட்டு இருக்காரு. மேலே போனா இப்போ எவ்வளவு தூரம் மேலே போறாரு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஒவ்வொரு பிரைஸுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு அழகா வந்து இதுல ஈஸியா அந்த வேல்யூ என்ன அப்படிங்கறத பிக் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்குங்க. 134 அகைன் வந்து 278 போயிட்டாரு.
ஸோ இதுவே பெரிய டார்கெட்டுங்க. 130 to 185 50 பாயிண்ட்ஸ் ஈஸியா நீங்க கேப்சர் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கொடுத்து தான் போயிருக்காரு. இப்ப கவனிங்க, இந்த VWAP உடைய க்ளோசிங் பிரைஸை பார்த்துக்கிட்டே வாங்க. 105 இருக்குது இப்ப VWAP க்ளோசிங் பிரைஸ். இப்ப மேலதான் போயிட்டு இருக்கு. ஆனா எது வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கறது உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். திரும்ப ஒரு கேண்டில், நல்ல புல்லிஷ் கேண்டில் 278 சம்திங், அந்த இடத்துல டச் ரிஜெக்ஷன் ஆகிதான் மார்க்கெட் திரும்ப கீழே வந்தாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அன்சர்டனிட்டியா வந்து இதுல நம்ம பாருங்க, இந்த இடத்துல கரெக்டா 108ல வந்து இங்க டச் பண்ணிட்டு தான் போகுது. ஸோ இங்க போகும்போதே வந்து உங்களுக்கு 178 பிளாட் ஆகுது. இங்க 185 லைன் இருக்கு. தாராளமா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். 278 டார்கெட். ஸோ ஈஸியா ரீச் ஆயிடுதுங்க. ஸோ எதுக்காகனா, நீங்க எது வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது இந்த லைனை வச்சு நீங்க வந்து க்ளோசிங் பிரைஸ் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அழகா சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுது. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக சொல்லிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, பட் இருந்தாலும் பண்ணுன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இது நீங்க உங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் கொடுக்கறதுங்க. ஓகே, பிரைஸ் பார்த்துக்கலாம். இது எல்லா பிரைஸும் இது அழகா ரீச் ஆயிருப்பாரு. இது நம்ம காமிக்கணுங்கிறது இல்லை, ஷோ பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பிரைஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க எல்லாத்தையும் ஆன் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லை, இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணீங்கனாலே போதுமானது. இந்த இடத்த இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாங் டார்கெட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, 130க்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் வச்சுட்டாரு. திரும்ப இந்த பிரைஸுக்கு மேல போனா நீங்க உள்ள போயிடணும். இதுதான் ரூல். திரும்ப இந்த பிரைஸ்க்கு மேல எப்ப க்ளோஸ் வைக்கிறார், இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குது, திரும்பவும் இந்த கேண்டில் வரைக்கும் கீழே, இந்த பிரைஸ் வரைக்கும் கீழே வந்துட்டு மேல டார்கெட் அடிக்கிறார். ஸோ நீட்டா நீங்க 283 டார்கெட் நார்மலா போட்டுக்கலாம். ஸோ ஒரு 52 ரூபா ப்ரீமியம் இங்க வந்து கிட்டத்தட்ட 280ங்கிறது நல்ல ப்ரீமியம்ங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்க டார்கெட் வைக்கலாம். ஓகே, நீங்க வந்து இந்த ட்ரெண்டுக்கு மேல யார் இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். அதை கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, மார்னிங் புட்டை பார்க்கலாம். 82,300 புட்டு கரெக்டா டிசைடிங் பிரைஸ்ங்கிறது 338ங்க. 338ல வந்து சப்போர்ட் எடுத்து தான் வந்து மார்க்கெட் எவ்வளவு கிட்டத்தட்ட கரெக்டா 626 போய் ரீச் ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி போய் ட்ரிகர் ஆயிட்டு கீழே இறங்கும் போது இந்த சைடே இருக்கக்கூடாது. இது எப்பவும் மறந்துடாதீங்க, சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 335ல இங்க அழகா வந்து பை கொடுத்துட்டாரு. எப்பவுமே நான் சொல்றேன், இந்த லைனுக்கு கீழே வரக்கூடிய பையை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த VWAPக்கு கீழே இருந்தா பை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இதை பை பண்ணாதீங்க. இதுக்கு மேல இருந்தாதான் ட்ரெண்ட் யாரா இருக்காங்களோ அவங்களோட பையை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே வந்தா தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த பிரைஸே பிளாட் ஆகுதுன்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். 243ல எனக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க தாராளமா எடுக்கலாம். ஏன்னா இங்க க்ளோஸ் பிரைஸ போய் இங்க ஆரஞ்சு லைனை போய் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்காக போயிட்டு இருக்காரு. கரெக்டா பாருங்க, எக்ஸாக்டா போய் அந்த லைன்ல போய் அடிச்சு கீழே விழுகிறாரு. ஸோ எது வரைக்கும் மேல போகணும் இங்க எடுத்துக்கலாம், அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இதைத்தான் அது இண்டிகேட் பண்ணும். இதனுடைய க்ளோசிங் பிரைஸையும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல எது வரைக்கும் மேல போகும் அப்படிங்கிறது உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இது வந்து பிரைஸ் எக்ஸாக்டா அடிக்குங்க, இதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மார்க்கெட் வந்து ஸ்டே ஆன் வேல்யூஸ். இது நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இதில் ஷோ பண்ணக்கூடிய பிரைஸ் தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்க, நிஃப்டி இதையும் பார்த்துடலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நிஃப்டி இதையும் பார்த்துருவோங்க. நிஃப்டி 25,350 கால் ஆப்ஷனு கிட்டத்தட்ட 200க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிஹெச்டிஎல்ல நீங்க கரெக்டா நேற்று லோல இருந்து ஒரு சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஆனது நல்ல ரேலி ஆயிருக்கு. 137ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஹை போகலைங்க, 242 நல்ல டார்கெட், இதுவே போதுமானது. இதுல நமக்கு சிஸ்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத பாருங்க. ட்ரெண்ட் டிசைடர்ல நம்ம என்ன பிரைஸ்ல பிளாட் பண்ணிருக்காங்க. இங்க 177ல பிளாட் ஆயிருக்கு. 187 188 டார்கெட் கொடுத்துச்சு. அதுக்கு மேல அது போக முடியல. ஓகே,
அடுத்தது இங்க வந்து பாருங்க 144ல என்ட்ரி. 144 நீங்க தாராளமா 188 போய் ரீச் ஆயிட்டாரு. நல்ல உங்களுக்கு இந்த பிரைஸ் தான் சொல்லிட்டு இந்த சப்போர்ட்ல வரக்கூடிய இதெல்லாம் தாராளமா நீங்க எடுக்கலாம். இங்க 171ல கொடுக்குறாரு, இங்க திரும்பவும் 185 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ ஓகே. அடுத்தது ட்ரெண்ட் கரெக்டா இங்க 165ல வந்து என்ட்ரி எடுத்து இந்த லைனுக்கு மேல போகும்போது நீங்க இதை அப்படியே ஹோல்டு பண்ணலாம். இதுல எனக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆப்ஷன் டிசைடரும் தாராளமா பிடிச்சிக்கலாம். அவரும் லோவேல எடுத்து கொடுத்துருவாரு. இந்த இடத்துல எதுவும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய சிக்னல் வந்துட்டு இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் நான் ஹைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தேவைப்பட்டா இந்த ஆப்ஷன் டிசைடரை யூஸ் பண்ணிக்கலாம். இவரும் வந்து லோவை எடுத்து கொடுத்துருவாரு, அழகா வந்து பிளாட் பண்ணிடுவார். ஏன்னா இதுக்கு மேல பாருங்க, இந்த இடத்துல நீங்க எஸ்எல் 10 பாயிண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 205 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ நீ இதுவே நல்ல டார்கெட்டுங்க. 248 நல்ல டார்கெட்டு. சிம்பிளா நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதை நான் ஹைட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஆப்ஷன் டிசைடரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி இல்லைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இந்த பக்கம் புட் சைடு பாருங்க. 25,350 புட் ஆப்ஷன் 310 வரைக்கும் போயிருக்காரு. எக்ஸாக்ட் பிரைஸ்ல தான் ரீச் ஆவாரு. அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆனவர் இன்னைக்கு பர்பிள் லைனுக்கே வந்துட்டார். 132 அப்படிங்கிற பிரைஸ் வந்து ரீச் ஆயிட்டார். இது நேத்தே நம்ம ஷோ பண்ணிட்டோம். இந்த பிரைஸ் வந்து இந்த பிரைஸ் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ட்ரெண்ட் டிசைடர்ல நமக்கு என்ன பிளாட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இதுல வந்து இது பை ஆஃப் பண்ணிருக்கும் போல, ஆன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு கீழே வரக்கூடிய போது எப்பவுமே எடுக்காதீங்க. இந்த பை மட்டும்தான் நீங்க அக்செப்ட் பண்ணணும் புட்டுல. எப்பவுமே இதுக்கு கீழே இறங்கிட்டாருன்னா இவருக்கு கீழே வரக்கூடிய எந்த பையும் அக்செப்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். கீழே இறங்கக்கூடிய ஒரு மேல போகணும்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த பை மட்டும்தான் நமக்கு அக்யூரேட்டா வேலை செஞ்சிருப்பார் புட் சைடு. இந்த ஒரு என்ட்ரி தான் உங்களுக்கு வந்து 310 ரூபா 60 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்தது எல்லாமே இதுக்கு கீழே விவாப்பு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாது. அதை நல்லா புரிச்சுக்கோங்க. ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாங்க. நாளை மார்க்கெட் பத்தி பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காரு, நம்ம எப்படி பார்க்கலாங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதைக்கு இன்னைக்கு ஹை லோவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு டிசைடிங் பிரைஸ்ங்கிறது 25,274 காமிக்குதுங்க. பார்ப்போம். அப்ப இன்னும் கீழே இறங்கி மேலே ஏறலாமான்னு தெரியல. ஒருவேளை நாளைக்கு கேப் அப்போ ஓபன் ஆகுது அப்படின்னா 572 அல்லது 613 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஓப்பனை பொறுத்து அதை டிசைட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நிஃப்டியோடைய ரேஞ்ச் 78 பாயிண்ட்ஸுங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் நியூட்ரலா ஓபன் ஆகுது அப்படின்னா இந்த பிரைஸ் வந்தா பை பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுதான்னு பாருங்க. 274 கிட்ட வரும் பொழுது ஏதாவது கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணா நீங்க இந்த இடத்துல பை போலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2-3 நாள் நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க, பொறுமையா எடுங்க. பிரீமியம் டிகே நிறைய இருக்கும். நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பிரீமியமும் நல்லா இருக்கும், இவரதும் நல்லா இருக்கும். ஒருவேளை ஒன் சைடு மூவ்மெண்ட், அதாவது நான் இந்த ஃபெப் 1க்குள்ள நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். இன்னும் ஒன் சைடு மூவ்மெண்ட்டும் நடக்கல. அது என்னைக்கு நடக்கும்னு தெரியல. அது ட்ரெண்ட் எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் சைடு மூவ் ஒரு நாள் இருக்கலாங்க, அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹைக்கு மேல ஓபன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 613 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஓபன் இந்த ஹைக்கு கீழே ஓபன் ஆகுது அப்படின்னா 274 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸா செயல்படும். அந்த இடத்துக்கு கீழே வந்து கூட மேல மார்க்கெட் போகுதான்னு பார்த்து கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணா மட்டும் பார்த்து என்ட்ரி எடுங்க. அதுல சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை கீழே டவுன் சைடு வர மாதிரி இருந்தா 25,000 கூட நாளைக்கு வரலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ். ஏன்னா இந்த கொஞ்சம் மேலே ஏற்றி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 500ல இருந்து கூட ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா கீழே இறங்க வாய்ப்பு இருக்கலாம். இவ்வளவு தூரம் புல்லிஷா இருக்குன்னு நிறைய போய் கால் ஆப்ஷன் பை பண்ணாதீங்க. காலை வந்து லோல பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. புட் ஆப்ஷனை ஸ்கேல்பிங் பண்றதுக்கு பயன்படுத்துங்க.
இப்படிதான் வந்து இந்த ட்ரெண்ட், ஏன்னா நான் ஒரு 4 நாள் முன்னாடியே சொன்னேன் இதுதான் விஷயம். ட்ரெண்ட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் ட்ரையாங்கிள் எது வேணாலும் போட்டுக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம். கால் வந்து லோல எடுக்கணும், புட்டு வந்து ஸ்கேல்பிங் பண்ணணும். இது வந்து மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க, சரிங்களா? இப்போ 160ங்கிறது இன்னைக்கு லோ வந்திருக்கு. ஸோ இங்க வந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது 25,000 கூட வருதான்னு தெரியல. இது வந்து மேலே போனா 600 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? பார்த்துக்கலாம், நாளைக்கு ஓப்பனை பொறுத்து இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 25,400 கால் செக் பண்ணிடுவோம். கால் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 162க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 295 வரைக்கும் அதிகபட்சம் போக வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டை நீங்கள் வேல்யூ படி போங்க. 234க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து இது அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஒருவேளை 162ல வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா உடனே பை பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்து ஒரு கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சிட்டு திரும்பவும் அந்த விலைக்கு மேலே போனால் பை பண்ண பாருங்க, சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் அனைத்துமே இப்படிதான் செயல்படும். இது நீங்க எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு விலைக்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் வச்சா எடுக்காதீங்க. திரும்பவும் அந்த பிரைஸ் ஆனது இந்த விலைக்கு கீழே ஓப்பன் ஆகி எப்ப இதுக்கு மேல க்ளோஸ் வைக்குதோ அப்ப அந்த க்ளோஸ் பிரைஸ்லயே நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த டார்கெட் இதுதான். இப்ப இந்த டார்கெட் எப்படி போயிருக்கு, இது வரைக்கும் போன மார்க்கெட் திரும்பவும் இந்த பிரைஸுக்கு கீழே வந்துதான் இந்த டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரிதான் இப்படிதான் நீங்க ட்ரேடே எடுக்கணும். இதை மறந்துடாதீங்க எப்பவுமே, இந்த ரூல் வந்து எப்பவும் முக்கியம். ஓகே, அடுத்தது இதுல வந்து 162க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுவே 25,400 புட் ஆப்ஷன் 224க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இவர் வந்து அதிகபட்சம் 52 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? அதுக்கு கீழே எல்லாம் போனா அவரை ட்ரை பண்ணாதீங்க, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. 224ங்கிறது டிசைடிங் பிரைஸா இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு உதவியா இருக்கான்னு எனக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் பண்ணுங்க, சரிங்களா? இதை நீங்க வந்து மேத் வேல்யூ எப்பவுமே மாறாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க மொபைல கூட அதை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் போல இருந்த உங்களுக்கு என்ன கரெக்டா முதல்ல ட்ரெண்ட் பயாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த போல ட்ரேட் பண்ணுங்க, போதுமானது, சரிங்களா? ஏன்னா நீங்க எப்பவுமே நம்ம சொல்றதா மார்க்கெட் வந்து மேத்ல மட்டும்தான் இயங்குது அப்படிங்கிறத எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க நம்ம வந்து மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட் எங்க போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் கூட டிராவல் பண்ண கத்துக்கணும், சரிங்களா? இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ட்ரெண்ட் டிசைடர் என்ன காமிச்சிருக்குன்னு பார்த்துருவோம். ட்ரெண்ட் டிசைடரும் அழகா வந்து இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து இதை மட்டும் வச்சிருந்தீங்கனாலும் இண்டெக்ஸ்லயும் அழகா பை வருங்க. இந்த லைனுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், பாத்தீங்களா? இந்த சப்போர்ட் வேல்யூவே போதுமானது உங்களுக்கு. நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது அவசியமே இல்லை. எல்லாமே கரெக்டா சிஸ்டம் சரியா வேலை செய்யுங்க. ஸோ நம்ம சிஸ்டம் படி கரெக்டா வேலை செஞ்சா அதுவே போதுமானது. நான் நிஃப்டியோடைய ரேஞ்ச் நான் எப்படின்னு பார்க்க ஆரம்பிக்க முடியுது, என்னோட பழைய சார்ட்டுங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 430க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், அதுக்கு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 348, அதுக்கு கீழே 264. இந்த 182 எவ்வளவு நாளா ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கும் 182ல வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேல போயிருக்காரு. ஓகே, இந்த பிரைஸ் ரொம்ப முக்கியங்க. இதுல வந்து சப்போர்ட் வேல்யூ இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 512, அதுக்கு மேல போனா 595, 678. இதெல்லாம் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸா செயல்படும். இந்த பிரைஸ் வேணுங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது இண்டிகேட்டர் பத்தின தகவல்கள் ஏதாவது தேவைன்னா 5 days வந்து உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறேன். இதை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க பின் பண்ணுங்க, சரிங்களா? தேவைங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.